வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பசங்களுக்கு வந்து லீவுன்றதுனால அவங்க எங்கன்னா எங்களை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு விரும்பி கேட்டதுனால நம்ம வந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து சூளேரிக்காடு அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறோம். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் வந்து பைக்கில் தாங்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈசிஆரில் சூளேரிக்காடு என்ற இடத்துல இருக்குங்க. இது வந்து மகாபலிபுரத்துக்கோ கோவளத்துக்கோ இடையில இருக்குது. இங்கே பாருங்கள், பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் சூளேரிக்காடு பீச்சு. இந்த பீச் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அமைதியான இடங்க. மீனவர் குப்பம் வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு மீன் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. நாங்கள் போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் காய வச்சுருந்தாங்க. வஞ்சரம் மீன், காரப்பொடி, அதுக்கப்புறம் நிறைய மீன் வந்து காய வச்சுன்னு இருந்தாங்க ஒரு ஆயா. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு போட்டை வந்து உள்ளே மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதை எப்படி உள்ளே அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கில் வந்து அந்த போட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த ட்ரக்கு மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலை வந்து அப்படியே திருப்பி இழுக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக அது உள்ளே வந்து அனுப்புகிறாங்க அந்த போட்டை. அதில் ஏறி 2 பேரும் போகிறாங்க. நாங்கள் அந்த போட்டு போகிறத பார்த்துக்கினே இருந்தோங்க. நாங்கள் எங்கள் பசங்களும் பார்த்துக்கினே இருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீன் பிடிக்கிறவங்க வந்து கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறதுக்கு போகிறது பார்க்குறது. பாருங்கள், ஏறிட்டாங்க, தடை அப்படியே போகிறாங்க பாருங்கள். மொல்லமாக அந்த போட்டை வந்து கடலுக்குள்ளே போகுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து கடலுக்குள்ளே தாங்க இருப்பாங்களாம். அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து போயிடுவாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு மீனவ பெரியவர் வந்து சொன்னாங்க. எங்கள் பையன் பாருங்கள் அந்த போட்டையே பார்த்துங்கிறான், போகிறத பாய் சொல்கிறான் அவங்களுக்கு. எங்கள் பாப்பா வந்து இன்றைக்கி ப்ளூ டே செலப்ரேஷன் இருந்தது அவங்க ஸ்கூலில். அதனால் வந்து அதை முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டா பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு 2 ஜெட் போட்டை வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கிராஸ் பண்ணுதுங்க பாருங்கள். இந்த போட்டுக்கு முன்னாடி போதுங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆழம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த பக்கமாக செலக்ட் பண்ணி பசங்களை வந்து விளையாட விட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்திருக்க பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான அமைதியான நல்ல அழகான இடம். நம்ம மெரினா பீச் கோவளம் பீச்லாம் போயிருப்போம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப சலசலான்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைதியான இடமா இருக்குங்க. நம்ம மனசுக்கு இதமாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துட்டு போகலாம். நான் எங்கள் பசங்களாக கூட சேர்ந்து நானும் நல்லா என்ஜாய் பண்ணேங்க பாருங்கள். இவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த அலை வரும்போது அப்படியே ஓடுறா. அவளை பிடிச்சி வைக்கிறதுக்கே எனக்கு பாதி நேரம் சரியாக இருந்தது. பசங்களாக கூட சேர்ந்து நானும் பசங்களாகவே மாறி ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. இந்தமாரி பீச்சு வந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக பசங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்க. நம்ம கையிலே பிடிச்சி வச்சுக்கணும் பசங்களை. ரொம்ப அலையோட வேகம் வந்து இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு இதமாக இருக்குங்க இந்தமாரி பீச்சில் விளையாடுறது வந்து. நாங்கள் வந்து அடிக்கடி இந்த லீவு நாளில் இந்த பீச்சுக்கு வருவோம். நெம்மேலி பீச்சு, அதுக்கப்புறம் இந்த சூளேரிக்காடு பீச்சு, அந்தமாரி பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு வந்து பசங்களை வந்து கூட்டின்னு வருவோம். மணலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையன் வந்து மணல் வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா அவனை பார்த்துட்டு அவளும் மணல் வீடு கட்டினா. கை ஃபுல்லாக மண் ஆகிட்டாங்க. சரி, கை கழுவின்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச் மண்ணில் அவங்கவுங்க பேர் எழுதுனாங்க. நானும் என்னோடய பேர் எழுதினேன். நான் என்னோடய பேர் எழுதிட்டு VA1 போட்டேன். நான் இப்போ வந்து TNPSசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு வருஷமாக டிஎன்பிசிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதனால் வந்து நான் வந்து
ராதா விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ஜாலியாக இருந்தது. நீங்களும் உங்களுக்கு லீவு கிடைச்சா இந்தமாரி உங்கள் குழந்தைங்கள வந்து வெளியே எங்கன்னா அழைச்சிட்டு போங்க. அப்போ நிறைய நேரத்தை வந்து குழந்தைங்களாக கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட ஆசைகள் தேவைகளை நிறைவேற்றுங்க. அதிக நேரம் ஃபோனு டிவி அந்தமாரி செலவு பண்ணுறத நம்ம குழந்தைகளில் கூட செலவு பண்ணால் அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எங்கள் பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இவர் தான் எங்கள் பையன், பேர் வெற்றிவேல். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் இவர். எங்கள் பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சனா. இவங்க வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுக்கிறாரு. குழந்தைங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்கும். வீட்டில் இருந்தால் டிவி ஃபோனு அதுக்கு ஓய்வே இருக்காது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சனி ஞாயிறில் வந்து இந்தமாரி பார்க்கு பீச்சு அந்தமாரி கூப்பிட்டுன்னு போவோம். குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுனால நாங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் வெளியே கூப்பிட்டுன்னு போவோம். ஒரு 2 hours அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு கூப்பிட்டா கூட வரல எங்கள் பசங்க. தண்ணியை விட்டு விளையாடத்தை விட்டு வரவே மாட்டேன்றாங்க பாருங்கள். நானும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன், அவங்க வரவே மாட்டேன்றாங்க. விளையாடிக்கினே இருக்காங்க. அதை விட்டு வர அவங்களுக்கு மனசே வரல. இந்த வடநெம்மேலி பீச்சில் தான் கடல் நீரை வந்து குடிநீராக்க திட்டம் பிளான் வந்து பண்ணி முடிச்சாங்க. ஒன்று முடிச்சிட்டாங்க, இன்னொன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெற்றி சஞ்சய் அப்பா பார், சஞ்சய் வெற்றி சஞ்சய் அப்பா பார். இங்க பாருங்க பாருங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம். சஞ்சய் பார். இந்த பீச் பக்கத்துலேயே வயசான ஆயாங்களாம் வந்து தாயம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக தாயம் விளையாடுறாங்க பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொம்மையை வச்சு அதில் காய் நகர்த்துறாங்க. நம்ம வந்து கட்டம் கட்டி விளையாடுவோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொம்மை வச்சு விளையாடுறாங்க. பொழுதே போயிடுச்சுங்க பாருங்கள். நாங்கள் பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய தொடப்பை இருக்குது பாருங்கள். அந்த தொடப்பை தான் நான் கிள்ளிக்கிட்டே இருக்கேன். இந்த தொடப்பை வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா 100 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த பீச்சுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய தொடப்பை இருக்குது. அதை பார்த்த உடனே எனக்கு கிள்ளணும் போல தோணுச்சு பாருங்கள். கிள்ளிக்கிட்டு இருக்க தொடப்பம் தான். சன்செட் ஆகிற நேரம் பாருங்கள், சன்செட் ஆகுது. அங்கே பார்த்திங்கன்னா உப்பு பாலம் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து உட்காந்துருக்காங்க. கை தட்டின உடனே பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளும் வந்து பறந்து போகுது பாருங்கள். எல்லா பறவைகளும் ஒன்றா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள். அப்படியே பார்த்துக்கினே அது வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.